Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உருளைக்கிழங்கு சாதம் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பசங்களுக்கு லஞ்சாகவும் கொடுத்து அனுப்பலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா புரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், தட்டி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான உப்பு. நான் 2 உருளைக்கிழங்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக. அதையும் இப்போது அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அது எண்ணெயிலே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா சாப்பாடு அரிசி இல்லை பச்சரிசி எது வேணால் சேர்த்துக்கலாம், எதுனாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சுவையான பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Happy cooking.